கேரளாவில் பிரச்சாரம் செய்வாரா அண்ணாமலை? சமீபத்தில் கேரளாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இங்கே விசாரித்த வரையில் பார்த்தோம்னா பாஜகவிற்கு ஒரு சில செல்வாக்கான தொகுதிகள் சில இருக்கின்றன. முன்னையே நம்ம சுரேஷ் கோபி அவரோட லோக்சபா தொகுதியிலே பார்த்தோம்னா 6 கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. ஸோ அங்கே டெஃபினட்டாக தீவிரமான பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. ப்ளஸ் பாலக்காடு இந்த மாதிரி தொகுதிகள் அங்கெல்லாமும் பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்குது. ப்ளஸ் ட்ரிவாண்ட்ரம் சைடில் நம்ம கேட்கவே வேணாம். ஸோ அங்கேயே பார்த்தோம்னா கார்பரேஷன்லேயே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி செலக்டட் பாக்கெட்ஸில் எங்கே பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கே அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் அண்ணாமலையோட பிரச்சாரம் கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம்னா, ஸோ கேரளாவை பொறுத்தவரை ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அங்கே நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுத்தா கூட பார்த்தோம்னா பணத்தை வாங்கிப்பாங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு எதிராகவே வாக்களிப்பாங்க. அதுதான் சிறப்பு அம்சம். ஸோ அப்படின்னும்போது கட்சிகள்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிற ப்ராப்ளம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா பெரிய தலைவிலையே அதான். அண்ட் டிஎம்கேக்கு நம்பிக்கை கொடுக்குற விஷயமும் அதுதான். ஓட்டுக்கு பணம் கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொள்கையாகவே இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னும்போது அண்ணாமலையோடைய பிரச்சாரம் செம்மையாக கை கொடுக்கும். இன்னும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், விஷயம் தெரிஞ்சவர், சும்மா விஜய் மாதிரி துண்டிச்சிட்டு வச்சு பேசுகிறது கிடையாது. எல்லாமே டேட்டா வச்சு கரெக்டாக பாயிண்ட் பை பாயிண்ட் அடிக்கிறவர். அப்படின்னும் போது அவரோட பிரச்சாரம் டெஃபினட்டாக பிஜேபிக்கு ஒரு ப்ளஸ் தான். ஸோ டெஃபினட்டாக கேரளாவில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்வார் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது.